என்னக்கா இருக்கு, ஏதாவது வைக்க வேண்டியதான். என்ன நீ பேர்ல என்ன இருக்குன்னு கேட்டுப்பிட்ட? நல்ல பேரா வைக்கணும். காலம் புறா பிள்ளைகளுக்கு கூப்பிடுற பேரு, அதுல என்ன பேர் வச்சா என்னங்கிற? இங்க பாரு, உனக்கு மனசுல ஏதோ கவலை இருக்கு, அதான் இப்படி உட்கார்ந்துருக்க. அசோக்க கூப்பிடணுமா வேண்டாமான்னு யோசிக்கிறியா? இங்க பாரு, 1000 தான் இருந்தாலும் அவன் பிள்ளையோட அப்பா, அவனை கூப்பிடு. அக்கா, அவரை பத்தி பேசாதீங்க. நான் எதை பத்தியும் நினைக்கல. ஏன் குழந்தைக்கு என்ன பேர் விடுறதுன்னு அத்தை முடிவு பண்ணுவாங்க. ஏன் பூட்டனுக்கு என்ன பேர் விடுறதுன்னு யோசிக்கிறிய? என் புருஷன் பேரத்தான் விடணும், குருசாமி. நிப்பாட்டு, அவர் பேரை ஒன்னும் விட வேண்டாம். பிள்ளைக்கு ஸ்டெயிலா பேர் வைக்கணும்னு அவ அம்மா நினைப்பா. நீ உன் புருஷன் பேருக்கு பின்னாடி சாதியை போட்டு அம்பட்டு நீட்டமா போடுவ. ஏமா, இப்பமெல்லாம் யாரும் அப்படியெல்லாம் வைக்கிறது கிடையாது. பேரை மட்டும் வச்சா போதும், பின்னாடி என்ன சாதி வேண்டி கிடக்கு? என்னடி கூறுகட்டத்தனமா பேசுற? நம்ம பேருக்கு பின்னாடி பரம்பரை பரமையா சாதி போட்டு தானே நம்ம பேரை விடுறது. தேவரு, பாண்டியரு, ஐயரு, மூப்பனாரு, செட்டியாரு, வன்னியரு, அகமடையாரு, நாடாரு, இப்படி எல்லாரும் பேருக்கு பின்னாடி நம்ம சாதி பெருமையை போடுறது தானே வழக்கம். இப்பதான் சிவா, அசோக்கு, ராம்கி, முருகன் இப்படி போடுதியே, அப்படி எப்படி வைக்க முடியும்? ஆய மூடுமா, உன் சாதி பெருமையை தூக்கி குப்பையில கொண்டு போட. பிள்ளைகளுக்கு பேரை வச்சா பேரை மட்டும் வைங்க, பேருக்கு பின்னாடி என்ன சாதி வேண்டி கிடக்கு? சாதி ஏமா, எல்லாரும் இந்த உலகத்துல சரி சமந்தான். கூப்பிடுறதுக்கு தான் பேரு. உன் சாதி பெருமையை பேசணும்னா எங்கேயாவது போய் உட்கார்ந்துக்கிட்டு பேசு. அறிவு கட்டத்தனமா பேசிக்கிட்டு இருக்காத. பள்ளிக்கூடத்துல சேர்க்கும் போது எல்லா பிள்ளைகளும் சரி சமம் தான் சேர்க்கறாங்க. எல்லாருக்கும் ஒரே மாதிரி யூனிஃபார்ம் தான் கொடுக்கறாங்க. எல்லா பிள்ளைங்களும் சேர்ந்து ஒண்ணு போலதான் இருக்குது. நீங்க இப்படி பேரை விட்டு சாதி பெருமையை பேசி பிள்ளைங்களை சின்னதுலயே பிரிச்சிடாதீங்க. அறிவு கட்டத்தனமா உளறிக்கிட்டு இருக்காத. ஆமாக்கா, சரியா சொன்னீங்க. நீங்க சொல்ற மாதிரிதான் பேரை மட்டும்தான் வைக்கணும். சும்மா பரம்பரை பெருமையை பீத்துறதுக்கு கண்ட குப்பையும் எனக்கு தேவையில்லை. என் பிள்ளைக்கு சின்னதா அத்தைய பேர் வைக்க சொல்ல போறேன். என்ன பேச்சு பேசுறாளுங்க? இவ்வளவு கிட்ட பேச முடியுமா? அது எப்படி? நான் போய் அவகிட்ட கேக்குறேன், அவ என்ன சொல்றானே பாப்போம். இங்க பாரு, உன் வாயை வச்சுக்கிட்டு சும்மா கடை. எதையாவது பேசி மைனி கோவத்தை உண்டு பண்ணாத. சரி, என்னத்தையும் வச்சு தொடங்க. கூப்பிடுறதுக்கு தான் பேரு. அது போவ என் மவ மூத்தவளை கூப்பிடணும்னு சொன்னியா இல்லையா? ஐயோ அம்மா தாயே, என்ன வெல்ல முடியாது. நீயே மைனி கிட்ட பேசிக்கோ. மைனி என்ன வாங்கு வாங்குன்னு வாங்கி போடும். அவ கொஞ்சம் நெஞ்ச வேலையா பார்த்தா இங்க அசோக்க கூப்பிடுறதுக்கே மைனி அதெல்லாம் ஒண்ணு வேண்டாம். ஏன் பேரனுக்கு எனக்கு வேற கூட தெரியும்ட்டு நீ பேசாட்டி எதையாவது சொல்லி வம்பளக்காத. என்னமா முழிக்கிற? உண்மையதான் சொல்லுதேன். சரி சரி, பிள்ளைகள் பக்கத்துல நின்று கத்திட்டு கிடக்காத. இங்க தெய்வத்து வீட்டுல எல்லாம் போய் சொன்னியா? இன்னும் யார் வீட்டுல எல்லாம் சொல்லணும்? சொல்லிட்டேல, நான் தான் போய் சொல்லணுமா? தெய்வத்துக்கெல்லாம் சொல்லியாச்சு. பக்கத்து வீடு இந்த இவளுக்கு சொல்லணுமா வேண்டாமான்னு யோசனையா இருக்கு. என்ன இழுக்கிற? எவளுக்கு? அந்த மாலதிக்கா? என் பாரு, அந்த சண்டாரியெல்லாம் கூப்பிட வேண்டாம். அவளாலதான் இந்த குடும்பம் இன்னைய வரைக்கும் நாசமாயி என் பேரை ரோட்ல போய் கிடக்குறான். இங்க பாரு, ஆத்தாவும் மவளும் பேர் வைக்க வரேன்னு வந்துட்டு பிள்ளைய தூக்கிட்டு ஓடினாலும் ஓடிடுவாளுவோம். சோழியை பார்த்துட்டு கம்முன்னு கடை. ஆமாக்கா, யாரையும் கூப்பிட வேண்டாம். எனக்கு அவளை கூப்பிடுறதுல விருப்பம் இல்லை. சரி நித்யா, அப்புறம் உன் இஷ்டம். என்னடி வேலைக்கு கிளம்பிட்டானா? இன்னும் உள்ளே குறைஞ்சிக்கிட்டு இருக்காவோ புருஷனும் மண்டாட்டியும்? பாரு என்ன நடக்குன்னு சத்தம் வெளியே வரைக்கும் கேட்கும். 2 பேரும் எப்பா படாத படதான் படுத்தி எடுப்பாவோ. கொஞ்ச நேரம் உட்காரு, அப்பதான் உனக்கு தெரியும். என்னடி சொல்லுது? ஆமா, இந்த பொண்ணுதான் வேணும்னு ஒத்த கால நின்னாமல, அப்ப அனுபவிக்கணும்ல. எல்லாம் எங்க போயிட போகுது? என் கண்ணால பாக்கணும் தானே இத்தனை எழுதிருக்கு. நீ பொறுமையா இரு. அங்க பாரு, கொஞ்ச நேரத்துல ஆரம்பிப்பாவோ. எப்பா ஒரு சோறு குழம்பு கறி ஆக்குறதுக்கு அவ வார வரத்து நீ இருந்து கேளு, அப்பதான் உனக்கு தெரியும். தெய்வா, துண்டு எங்க வச்சிருக்க? பாத்ரூம்ல கிடக்குதுங்க, பார்க்க மாட்டீங்களா? இருக்கு இருக்கு இருக்கு. வைக்கிற இடத்துல வச்சிருந்தா அவ வேலையை அவ ஒழுங்கா செய்வாளா? புருஷன் குளிக்க போகும்போது கையில துண்டு கொடுக்க வேண்டியதானே? பாத்ரூம்ல கொண்டு போட்டா அவனுக்கு என்ன தெரியும்? அவன் வீடு பூரா தேடிட்டு கிடந்திருப்பான். இன்னும் இருக்கு, அதுக்குள்ளயும் ஆரம்பிக்காத. தினம் இந்த அக்கா போற தானே பாக்குறேன். தெய்வா, சீப் எங்கம்மா வச்சிருக்க? எங்க கண்ணாடி ஸ்டாண்ட்ல தானே இருக்கு, ஒழுங்கா பார்க்க மாட்டீங்களா? இப்படி தொணன்னு என்னைய கூப்பிட்டுக்கிட்டே இருந்தா என் வேலை எப்படி நடக்கும்? இப்பதான் காய வெட்டியிருக்கேன். ஏங்க குழம்பு வைக்கிறதுக்குள்ளயும் 50 தடவை அங்கிட்டு இங்கிட்டு அலைஞ்சா எப்படிங்க செய்யறது? என்னடி இவ, அவன் தலையை சீவ ஆரம்பிச்சுட்டான். இப்பதான் காய வெட்டி இருக்கேங்கிறா.
ஆமா அரை குறையா பத்த பிறக்கி ஆக்கி கொடுப்பா. நம்மளா இப்படியா செஞ்சோம்? பொம்பளை புருஷன் எந்திக்கிறதுக்கு முன்னாடி எந்திரிச்சு சோறு கறியாக்கி டப்பாலாம் ரெடி பண்ணி வைக்க வேண்டாமா? அந்த நேரத்துக்கு தான் அடுப்புக்குள்ள போய் செய்வா. தெய்வம் 2 ஃபைல வச்சிருந்தனே பாத்தியா? ஏங்க பீரோல எடுத்து வச்சிருக்கேன். தண்ணி கிண்ணி பட்டுருன்னு உள்ள தூக்கி வச்சிருக்கேன். எத்தனை தடவை கேட்பீங்க? சீக்கிரம் எடுத்துட்டு கிளம்புங்க. இங்க இன்னைக்கு வெண்டைக்காய் புளிக்குழம்பும் கீரை கூட்டும் தான். இது தெய்வம் ஏதோ ஒண்ணு வையி. அடப்பியாதில போவா, இந்த வெண்டைக்காய் புளி குழம்புக்கும் கீரை கூட்டுக்குமா இம்புட்டு நேரம் ஆக்குறா? சட்டு புட்டுன்னு வைக்கிறத விட்டுட்டு எம்புட்டு நேரம்? இப்ப தெரியுதா உனக்கு? வேண்டாம் வேண்டான்னு தலைபாடா அடிச்சுக்கிட்டேன். கேட்டியா? இந்த மருமவ மாதிரி வராது. ஒண்ணுக்குள்ள ஒண்ணு. சரி அவன் தான் ஆசைப்படுறானே, கெட்டி வையின்னு. இப்ப பாரு, இந்த கிழவிய தெய்வ மக்கட்ட போய் சாம்பார் பொடி வாங்கிட்டு வான்னு சொன்னா இங்க வந்து உட்காந்து நல்ல கதையை பேசிக்கிட்டு இருக்கு. சி, எனக்கு வாச்ச மாமியாரும் சரி கிடையாது, எனக்கு வாச்ச புருஷனும் சரி கிடையாது. என்னம்மா சூலி, இங்க என்ன வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருக்க? மாமியா வந்த உடனே மாமியாக்கு பின்னாடியே வந்துட்டியா? சமையல முடிச்சிட்டியா? என்னத்த சாம்பார் பொடி வாங்கிட்டு வர சொன்னா இங்க வந்து உட்காந்துட்டீங்க? ஏம்மா சாம்பார் பொடி தான் கேட்கணும்னு வந்தேன். அதுக்குள்ளேயும் அவன் கிளம்பிக்கிட்டு இருக்கான் போல வேலைக்கு. அவன் வேற வேக வேகமா காய் வெட்டுதேன் குழம்பு வைக்கன்னு சொல்லிக்கிட்டு கிடந்தா. இப்ப போய் என்னத்துக்கு அவளை டிஸ்டர்ப் பண்ணணும்? அவன் வேலைக்கு கிளம்பி வெளியே வரட்டும், அப்புறம் போய் வாங்குவேமேன்னு உட்காந்துருக்கேன். அப்படியாத்த? தெய்வம் நான் போயிட்டு வரேன்னு. சரிங்க, பார்த்து போயிட்டு வாங்க. அம்மா வேலைக்கு போயிட்டு வரேன். சித்தி வரேன். பார்த்து பத்திரமா போயிட்டு வா. கொடுத்து வச்சவன் உன் பொண்டாட்டி உனக்கு வகை வகையா சோறு பொங்கி கறி வச்சு கொடுத்து அனுப்புதால இந்த மாதிரி பொண்டாட்டி யாருக்கு வாய்க்கும்? நேரம் உட்காந்து அந்த கிழவிட்ட குசும்பு பேசியிருக்கோம். இப்போ அவளுக்கு முன்னாடி என்ன அசிங்கப்படுத்துறதா அவளை தூக்கி பேசிக்கிட்டு இருக்கு. எவ்வளவு திமிர் இருக்கு! வா வா வீட்டுக்கு வா, சோத்துல விஷத்தை போடுறேன். ஆமா சித்தி, தெய்வம் மாதிரி ஒரு பொண்டாட்டி கிடைக்க நான் கொடுத்து வச்சிருக்கணும். சரி சித்தி வரேன். ஏம்மா போயிட்டு வரேம்மா. சரிப்பா போயிட்டு வா. என்ன ஜூலி, என்னாச்சு? ஏன் ஒரு மாதிரி இருக்க? இல்லக்கா அதெல்லாம் ஒண்ணு இல்ல, சாம்பார் பொடி வாங்கிட்டு போலான்னு வந்தேன். அப்படியா? வாமா தர்றேன். நீ சரியான ஆளுதான். சந்தடி சாக்குல என் மருமகாரிய வைத்தி பேசுற மாதிரி ஓ மருமகாரிய நல்லா குத்தாழ்த்தி 4 குடு கொடுத்தல்ல. என்ன என்னமோ ஊர் உலகத்துல இவதான் எனக்கு ஆக்கி ஆக்கி கொட்டுற மாதிரி பேசிக்கிட்டு தெரியறல்ல. இப்ப தெரிஞ்சிருக்கும்ல. நீ இங்கதான் வந்து பழக்க விட்டுட்டு கிடக்கியா? என்னடி நீ எப்ப வந்த? உன் சித்திக்காரிய பாப்பமேன்னு வந்தேன். என்னத்துக்கு? மண்ணாங்கட்டி அங்க வீட்டை திறந்து போட்டுட்டு உன் மருமகாரி எங்க போய் தொலைஞ்சா? நாய் சோத்த புறம் தின்னு போட்டுட்டு போயிட்டு. அடா பியாதியில போவா, பூட்டாமியா வந்தா? என்ன பெரியம்மா நீ எப்படி இருக்க? நல்லா இருக்கியா? உன் மருமகாரி உனக்கு சோறு கீறு போடுதாளா இல்லையா? வாய மூடு, வந்த உடனே 8 வீட்டுக்கு கணப்பியோ அவ உள்ளதான் இருக்கா. உன் மருமகளுக்கு நீ வேணா பயப்படலாம், நான் என்னத்துக்கு பயப்படணும்? வாய மூடிட்டு கடட்டி அவளு 2 பேரும் உள்ளதான் இருக்கா. 2 பேரும் கூட்டு சேர்ந்தாச்சா? இனிமே இந்த வீடு உருப்புட்டுரும், அந்த வீடு உருப்புட்டுரும். ஆமா கவிதா, நல்லா இருக்கியா? உன் புருஷன்லாம் எப்படி இருக்காங்க? யாரும் வரலையா? நீ மட்டும் தான் வந்திருக்கியா? நல்லா இருக்க மேனி, நீங்க எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நீங்களும் இங்கதான் இருக்கீங்களா? ஆமா, சாம்பார் பொடி வாங்க வந்தேன். சரி உள்ள வாங்க. என்ன மேனி நீங்க கூரே இல்லாம கதவை திறந்து போட்டு வந்திருக்கீங்க? நாய் சோத்த புறம் தின்னு வராண்டா பூரான் சோறா கிடந்துச்சு. நான் தான் கதவை இழுத்து சாத்திட்டு வந்திருக்கேன். சிச்சோ, நாய் உள்ள வந்துருச்சா? ஐயோ, இப்ப இன்னொரு வேலையா போச்சு எனக்கு. சரி விடு, அதுக்கு என்ன பண்றது, கழுவிக்கலாம் விடு. அதான் நாய் சோத்தை தின்னுட்டு போயிட்டேன், பின்ன என்ன செய்ய? வாங்க மேனி, இன்னைக்கு இங்கேயே சாப்பிடுங்க. இங்க போங்க, நான் செத்த நேரம் அம்மாட்ட பேசிட்டு வரேன். சரிங்க மேனி. வா ஜூலி. என்னடி திடுதிப்புன்னு வந்திருக்க? அதெல்லாம் ஒண்ணு இல்ல, சும்மா தான் வந்திருக்கேன். இவ்வளோ 2 பேரையும் ஒண்ணு சேர விட்டுட்டேலா, குடும்பம் உருப்பிட்டுரும். இனி இங்க உள்ள குசும்ப அங்க பேசி, அங்க உள்ள குசும்ப இங்க பேசி 2 பேரும் வேலை செய்யாம போறதுக்கா? ஏன்டி அப்படி பேசுதே? எல்லா வேலையும் அவதான் இழுத்து போட்டு செய்தா, என்ன ஒரு வேலையும் செய்ய விடுறது இல்ல. பின்ன என்னத்த சொல்ற? என்ன வேலை செய்தாளா இல்லையா? அதெல்லாம் எல்லா வேலையும் செஞ்சுட்டு தாண்டி செத்த நேரம் படுத்து எந்திப்பா. வேற என்ன செய்ய சொல்ற? ஆமா, உங்க வீட்டுக்கு வந்த மருமவளுவெல்லாம் நல்லா கொடுத்து வச்சவளுவதான். இங்க ஏன் பாடுதான் பெரும்பாடா இருக்கு. என்ன ஜூலி, என்னாச்சு? ஏன் ஒரு மாதிரியா இருக்கு? போங்குக்கா, நீங்க வேற
பஸ் பிடிச்சு வந்துட்டா. இனி வேற வேலையே வேண்டாம். எப்பா ஆரம்பிப்பா ஆரம்பிப்பா. இன்னும் அம்மாட்டையும் அண்ணக்காரன்ட்டையும் என்ன வாங்கிட்டு போலாம் ஏதை வாங்கிட்டு போலான்னு வாங்கிட்டு போகாம விடமாட்டா. அது வரைக்கும் என் தலை தான் வலிக்கும். என்ன செய்யறது, நாத்தனார்னா அப்படிதான் இருப்பாங்க. உனக்கு அது ஒரு நாத்தனாரு, எனக்கு 2 நாத்தனாரு. என்ன செய்ய சொல்ற? ஐயோ நீங்க வேற. அவ்வளோ 2 பேரும் சேர்ந்தும் இவ ஒருத்தி. இவளை சமாளிக்கவே முடியாது. என் பாடு பெரும்பாடா தான் இருக்கு. வார நேரம் போற நேரம்லாம் அது வேணும் இது வேணும்னு எல்லாத்தையும் வாரி சுற்றிட்டு தான் போறா. ஆனாலும் பத்தலைன்னு மல்லுக்கு தான் நிக்கிறா. அவரு பாவம். என்னம்மா செய்யறது, குடும்பம்னா அப்படித்தான் இருக்கும். நானும் புதுசா கல்யாணம் முடிஞ்சு வந்தவ. இன்னும் எனக்கும் அனுபவம்லாம் பத்தாது. ஆனா என் நாத்தனாரு வந்த உடனே ஒரு கேள்வி கேட்டுச்சு. தின்னுட்டு படுத்து உறங்குவேலோ, ஒரு வேலையும் செய்ய மாட்டேக்கியே, வந்து 2 நாளையிலே கண்ணம் உப்பி போச்சுன்னு கேட்டாலே பார்க்கணும். எனக்கு என்ன சொல்லனே தெரியல. ஐயோ அக்கா, எத்தனை காலம் ஆனாலும் இந்த நாத்தனார் குடும்பம் மட்டும் ஓயவே ஓயாது போல இருக்கு. சரி சரி விடு, அவளுக்கு பாம்பு காது, அவ காதுல பட்டுச்சு அவ்வளவுதான். நீனு அது தூர உள்ளவ, நான் சொக்காரி. எனக்கே இந்த பாடுனா உன் பாடு இன்னும் கஷ்டம்தான். என்ன செய்ய, கண்டுக்காம விடு. அக்கா சாம்பார் பொடியை கொடுங்க, நான் போய் மறுபடியும் சோறு பொங்கி குழம்பு வைக்கிறேன். அதெல்லாம் ஒண்ணு வேண்டாம், நீ இரு, சாப்பாடு எடுத்துட்டு வரேன். சாப்பிட்டுட்டு அப்புறமா போய் பொங்கு. எல்லாரும் இங்கே தானே இருக்காவோ. சரி.